ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நார்மலாக ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர் அதுக்காக தான் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான டைமும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் ஒரு லாங்கர் வீடியோ மேக் பண்ணுற கிரியேட்டராக இருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் நல்ல லென்த்தியான கண்டென்ட்டாக மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குன்னு தனியாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரே சேனலுக்காக முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல இப்போ யூடியூப் தரப்புல ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க ஷார்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய டயத்தையும் சேமிக்கிற விதமா இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கிரியேட்டர்ஸ் பண்ணவும் செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு தனியா அதுக்குன்னு எடிட்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணாம சிம்பிளா ஒரு டேப் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன்டு ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். லாங்கர் வீடியோ மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டரா நீங்க இருக்கீங்க, லைக் வந்து உங்களுடைய சேனல் மேஜரா அதுக்காக தான் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல ஆல்ரெடி லாங்கர் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, அதாவது எல்லா எடிட்டிங் ப்ராசஸும் முடிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பார்ட்டை வந்து நீங்க ஜஸ்ட் தனியா எடிட் பண்ணலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கூட யூடியூப்ல நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலோ இல்ல அப்லோட் பண்ண போற டயத்துலயோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா அப்லோட் செக்ஷனுக்குள்ள போய் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஏதாவது ஒரு இடங்களை எடிட் இன்டு ஷார்ட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுல ஒரு பர்டிகுலரா வந்து ஒரு நிமிஷத்துக்கான வீடியோ வந்து ஜஸ்ட் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அண்ட் முக்கியமா அந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து இந்த பின்டு கமெண்ட்லயோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லயோ கூட அந்த ஒரு ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியும் ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும், ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா அவங்க ஆர்வமா இருப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சாலும் கண்டிப்பா வந்து அது நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அந்த ஷார்ட்ஸ் ரீச்சை பொறுத்து ஒரு லாங்கர் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டரா இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட்லயே நீங்க உங்களுடைய வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க, மானிட்டேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகும்போது கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் இன்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பர்டிகுலரா 60 செகண்ட்ஸ் அப் டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் வந்து நீங்க எவ்வளவு செகண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான் அது வந்து. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகுதா ஆகலையாங்கிறதுலாம் நீங்க பெருசா ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் தேவையில்லை. அதை ஜஸ்ட் ஃப்ரீயா விட்டுறலாம். ஏன்னா அந்த ஷார்ட்ஸுக்கு நீங்க பெருசா வந்து ஒர்க்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டேப் தான். அது எக்ஸ்ட்ரா ரீச் ஆனிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கலாம். ஆடியன்ஸ் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். அதே சமயம் சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நல்ல க்ரோத் ஆகும். நம்ம எல்லாருமே ஒரு கண்டென்ட் மேக் பண்றோம்னா கண்டிப்பா அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறத தான் மேக் பண்ணுவோம். அது என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிக பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம எஃபர்ட் எடுத்து வீடியோ கண்டென்ட் மேக் பண்றோம். சோ அது ஷார்ட்ஸ் வழியா போனா என்னங்க, ஜஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லயும் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். பட் நிறைய சேனல்ஸ்க்கு இது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்ம வந்து எந்தவித எடிட்டிங்கும் பண்ணாம பர்டிகுலரா ஒரு வீடியோ பார்ட்ல எடுத்து நம்ம வந்து ஷார்ட்ஸா மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலே எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய சேனல்ல பர்டிகுலரா ஒரு பார்ட் எடுத்தா கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு புரியவும் செய்யாது. அதே சமயம் இந்த லாங் வீடியோ பார்க்க சொல்லி அவங்களை வற்புறுத்துற மாதிரி இருக்கலாம். சோ அதனால நம்மளுடைய சேனல்ல ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா பண்ண முடியாது. லைக் லாங்கர் வீடியோல இருந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து எடுக்க முடியாது. தனியா வேணா எடிட் பண்ணலாம், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கு. பட் நீங்க ஒரு லாக் சேனல் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கீங்க சொன்னா பர்டிகுலர் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னான மொமெண்ட்டும் இருக்கும். ஆடியன்ஸ் நிறைய பேர் விருப்பத்தோட பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். இந்த கேமிங் கண்டென்ட்லயும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் வீடியோஸ்ல ஏதாவது ஒரு ஃபன்னான மொமெண்ட்டோ ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற மாதிரியோ எதுவாக இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்க ஷார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். எடிட் இன்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோல ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதே அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கும். அதுல இருந்து ஈஸியா நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சோ இத பத்தின டீடைல்ஸ் ஓவரால் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். சோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா லாங்கர் வீடியோஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு, அதுலயும் இந்த ஷார்ட்ஸ் மேக் பண்ண ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கும், இதுக்குன்னு நம்ம இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அண்ட் பண்ண டைம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா வந்து இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பர்டிகுலரா அந்த எடிட் இன்டு ஷார்ட்ஸ் ஆப்ஷனை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அது போக அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது சவுண்டு, கட்டு, கிரீன் ஸ்கிரீனு,
கொலாப் மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆகுது. பட் இந்த ஒரு வீடியோவில் மெயினாக பார்க்க நினச்சது இந்த எடிட் இன்டு ஷார்ட்ஸ். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.